டெய்லி அரிசி கொண்டு அரிசி பலகாரம், தோசை, ஆப்பம், சப்பாத்தி, கொழக்கட்டை இந்த மாதிரி செஞ்சு போர் அடித்து போனவங்களுக்கு வேண்டி, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கி வச்சுருக்க சாதனங்கள்லாம் ரெடியூஸ் ஆகி குவான்டிட்டி ரொம்ப லெஸ் குவான்டிட்டியாக பாட்டிலில் இருக்கும் இல்லையா, அப்போ அதை நம்ம புதிய சாதனங்கள் வாங்கி நிறைக்கலாம். அப்போ அதுக்காக நான் பச்சை பட்டாணி கொஞ்சமாக ஒரு 25 கிராமில் 50 கிராம் இருக்கும், அதை நான் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். பின்ன கடலைப்பருப்பு, வடைப்பருப்பு, அந்த மாதிரி எல்லா பருப்புகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி பாக்கி இருந்தது. அதையும் நல்லா வாஷ் செய்து பூச்சியெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து நல்லா ஒன்றா வாஷ் செய்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 50 கிராம் கணக்காக்கி நான் சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே கேஸ் ஐட்டம்ஸு, ஆனால் இதுதான் ஃபைபர் ரிச் ஐட்டம்ஸு. இப்போ இதில் நம்ம துவரம்பருப்பு, அது ஒரு கப்பு கிட்ட, இது ஒரு 50 கிராம் கிட்ட துவரம்பருப்பு. அடுத்தது கொஞ்சமாக இதில் இவ்வளவும் போரும், ஒரு கிளாஸ் அரிசியும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கணும். இது கூட நான் போடுறதில்லை, காரணம் அதோட அரவு கூடுதல், இது அரவு கொஞ்சம் குறவு. பருப்பு கொஞ்சம் குறகுறப்பாக அரைஞ்சா போதும், ஆனால் அரிசி நல்லா நைஸாக அரையணும். ஸோ நம்ம கொஞ்சம் உளுந்து கூட ஒரு பசப்புக்கு வேண்டி உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு பசைக்கு வேண்டிட்டு உளுந்து எடுத்தாச்சு கொஞ்சம். இதில் நம்ம மற்ற பருப்புகள் எடுக்கிறத கம்பேர் பண்ணும்போது பாதி எடுத்தால் போகிற உளுந்து கொஞ்சம் 50 கிராம்ங்கிறப்ப இதில் 25 கிராம் உளுந்து பருப்பை எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் அடங்கினா ஃபேமிலி, ஒரு 5 பேர் அடங்கின ஃபேமிலிக்கு தாராளம். அப்புறம் 2 வெந்தயம் கூட பார்த்தீங்கன்னா வயத்தை வலிக்காமல் இருக்கிறதுக்காக 2 வெந்தயம் கூட எடுத்துக்கலாம். சூட்டுக்கும் நல்லது வெந்தயம், சேர்த்ததே தெரிய போகிறதில்லை. அந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ இத்தனை ஐட்டம் ஊற வச்சுட்டு பாக்கி உள்ளது எனக்கு தோணுறது கடலைப்பருப்பு, வடைப்பருப்பு இது எல்லாமே எடுக்கிறதான்னு சொல்லிவிட்டு, சோளம் இருந்தால் சோளமும் லைட்டாக போட்டுக்கலாம். எல்லாம் ஊற வச்சு நல்லபடியாக ஊற வச்சு எடுத்துக்கணும். சந்தேகம் இருந்தால் தனித்தனியாக கிண்ணங்களில் கூட ஊற வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். என்ன இருந்தாலும் எல்லா சாதனங்களும் ஒரு 2 ஹவர்ஸ் ஊறும்போது ஊறிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அதிகம் கேஸு ஆனதுனாலையும் பின்ன இந்த பொருள்களை நம்ம தீர்க்கறதுக்காக தான் நான் அடை தோசை மிக்க வாரம் போடுவேன். அப்புறம் அன்னைக்கு இட்லி மாவு தீர்ந்து போச்சுனால அடை தோசை மாவு போட்டுருவேன். இதில் நல்ல ஒரு துண்டு காயம், பெருங்காயம் கூட ஊற வச்சுக்கணும், கல் பெருங்காயம். ஏன்னா அது ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம இது நான் நல்லபடியாக வாஷ் செய்துட்டதுனால இனி இந்த தண்ணியை நான் வேஸ்ட் செய்ய மாட்டேன். இதிலே தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே நான் கன்சியூம் பண்ணிப்பேன். ஏன்னா இது ஊறும்போது இந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிடும். கொஞ்சம் அடிஷ்னல் தண்ணி சேர்க்க ஒரு துண்டு இந்த அளவுக்கு பெருங்காயம், பால் பெருங்காயம், அசஃபட்டீடா, ஹிங்கு, ஹிந்தியில் ஹிங்கு, மலையாளத்தில் காயம், தமிழில் பெருங்காயம்னு சொல்லுவாள். அந்த இவ்வளோ துண்டு ரொம்ப கேஸுக்கு, முட்டு வலிக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. நான் அந்த இவ்வளோ வாங்கி வச்சுப்பேன். மிளகா பொடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் இதோட சுவை, மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு எல்லாமே வேண்டியது இல்லையா, அதனால நான் நல்ல ஒரு குவான்டிட்டி வாங்கி வச்சுப்பேன். 125 கிராம் தான் வாங்கி வச்சுப்பேன். இப்போது இதுக்குள்ள ஒரு கிளாஸ் ரைஸும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வாஷ் செய்யணும். என்ன ரைஸு நான் இதுவும் கூட போடுறேன். இப்போ தக்காளி இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை போட்டுப்பேன். முடிக்கு தலையில் தேய்ச்சிக்கிட்டால் தான் முடிக்கு நல்லது, சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை நான் உதுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகப்போகுது. இந்த கருவேப்பிலை இதை இந்த டப்பாவில் சூழ்ச்சி வச்சுருக்கேன். எனக்கு 1-2 கருவேப்பிலை இந்த தண்ணி இருக்கிறதுனால, தண்ணி இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே ஆகாது, தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் கருப்படிக்கும். அதெல்லாம் நல்லா வாஷ் செய்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வற்றல் மிளகாய், காயம் எல்லாம் கூட சேர்த்து நம்ம ஊற வச்சிட்டோன்னா, நான் இது இப்போ சாயங்காலமாக தான் அரைப்பேன். இப்போ மணி 12 நூன் ஆயாச்சு. சாயங்காலம் ஆகும்போதைக்கு எங்களுக்கு 7 மணிக்கு தோசை போகும். அப்போ நான் 5 மணிக்கு அரைச்சி வச்சுப்பேன். ஸோ இதுக்கு 5 மணி நேரம் ஊறுறதுக்கு டைம் இருக்குது. அர்ஜென்ட்டானாலும் 1 ஹவரில் இது ஊறிடும். இது அரைச்சிட்டு உடனே தானே அரைச்ச உடனே புளிக்க வைக்க வேண்டியதில்லை, இம்மீடியட்டாகவே தோசை உண்டாக்கிக்கலாம்.
சாதாரண அரிமாவு தோசை உண்டாக்குற மாதிரியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மிக்சர் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் அவங்க கொஞ்சம் ஆயில் போட்டு தாளிச்சிட்டு அதில் விட்டு குக்கரில் சிம்மில் வச்சு வேக விடுவாங்க. கேக்கு மாதிரி டோக்லான்னு சொல்லிட்டு, ஆந்திராவில் வந்து பெசரட்டுன்னு சொல்லி தோசை, குஜராத்தில் வந்து டோக்லான்னு சொல்லிட்டு ஸ்வீட் டோக்லா அண்டு கார டோக்லான்னு அண்டு இது கேக்கு மாதிரி பண்ணி அதில் ஸ்வீட் சாஸ் இல்லைன்னா கார சட்னி அப்படி வச்சுக்கிட்டு அதை சாப்பிடுவாங்க குஜராத்தில். நம்ம ஊரில் வந்து அடை தோசைன்னு சொல்லுவாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் உரப்படைன்னு கூட சொல்லுவாங்க இது. ஓகே, அப்போ நான் தோசை செஞ்சு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மாவு கிடச்சிதுன்னா எல்லாருமே வந்து பேச்சுலர்ஸே இன்றைக்கி அருமையாக சமையல் பண்ணுறாங்க. ஸோ தோசை நான் இப்போ காமிக்கலை, இப்போ நான் வீடியோ எடுத்த உடனே